எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு கார்டு போடுற வரைக்கும் இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுற வரைக்குமான பொறுமை இல்லை அப்படின்ற கேட்டகரியில் இருக்க பீப்புள்லாம் உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதாவது நம்ம கார்டு போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் போல் கேப் இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்கள் உடம்புல அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங் வந்து பிரெஸ்ட் டெண்டர்னஸ்ங்க. ஒரு மாதிரி ஸ்வாலனா, ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷனோட தொட்டா வலிக்கிற மாதிரி உங்களுடைய பிரெஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா there is a possibility you could be pregnant. ஏரியோலாஸும் அது நிப்புல்ஸும் கொஞ்சம் டார்க்கன் ஆகும். ஏரியோலாஸ் சுற்றி சின்ன 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 கூஸ் பம்ப்ஸ் மாதிரியான அப்பியரன்சஸ் வரும். எப்பவுமே டயர்டாக இருப்பீங்க. எப்படா போய் படுப்போம், பெட்டை விட்டு எழுந்திருக்கவே வேண்டாம். ரீசனே இல்லாமல் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கேன், பட் ஸ்டில் ஐம் டயர்ட், ஐ ஃபீல் ஸ்லீப்பி ஆல்வேஸ், ஐம் எக்ஸாஸ்டட் அப்படின்ற மாதிரி இருந்தால் யூ குட் பி ப்ரெக்னென்ட். ஏன் இவ்வளோ டயர்டாக ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா பிகாஸ் பிளாசண்டா மேக் பண்ணுறதுக்கு தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஒர்க் ஹேப்பனிங் இன் யோர் பாடி. ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஒரு புது ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும், பிளட் ஃப்ளோ நிறைய தேவைப்படும். அதனால உங்களுடைய பாடியோட மெட்டபாலிசமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இனிஷியல் டேஸுக்கு. இந்த பீரியடில் வந்து பாடி இந்த புது சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிருக்காது. அதனால யூ வில் பி ஆல்வேஸ் எக்ஸாஸ்டட். அடுத்தது ஸ்பாட்டிங். உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர டைமுக்கு முன்னாடியே, ஒரு வாரம் இல்லாட்டி 1.5 வாரம் முன்னாடியே லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கும். இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்குவாங்க. கரு உங்களுடைய யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகும்பொழுது ஒரு சிலருக்கு ஒரு 1 or 2 drops ஆர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ப்ளீடிங் அளவுக்கு நிறைய இல்லாமல் ஸ்பாட்டிங் இருக்கலாம். அடுத்தது அடிக்கடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆமாங்க, வீட்டுக்குள்ளேயே தான். எஸ், பாத்ரூம்க்கு தான். அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் யூட்ரஸனுடைய வெயிட், யூட்ரஸ் க்ரோ ஆகும் பொழுது பிளாடரை போட்டு அமர்த்தும். ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். திஸ் இஸ் நார்மல். ஒரு சிலருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு சிலருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் இது செட்டில் ஆகிடும். அஃப்கோர்ஸ் தேர்ட் ட்ரைமஸ்டரில் இது திருப்பி வந்துடும். அடுத்து ஒரு மெயின் சிம்டம் படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, காலையில் எழுந்ததையும் தலை சுற்றுது, வாந்தி வருது, அதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணுறது இல்லைங்க. நிறைய பேருக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு த்ரூ அவுட் த டே சிக்னஸ்னு கூட சொல்லலாம். நாள் முழுக்க இருக்கும். ஏதாவது சென்சிட்டிவான ஸ்மெல்லோ இல்லை ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வாந்தியே இருக்கும். ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸில் இதுவும் ஒன்று. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு ஒரு மாதிரி பொருண்ண மாதிரி உப்புசமாக இருக்குது, ஸ்டொமக் ப்ளோட்டடாக இருக்குது அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். அது ப்ரெக்னன்சிலையும் வரணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் யுவர் ப்ரீமென்சுரல் ப்ளோட்டிங் அண்ட் ஏர்லி ப்ரெக்னன்சி ப்ளோட்டிங். அடுத்தது நீங்கள் ரெகுலராக பாடி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுடைய பேசல் பாடி டெம்பரேச்சரில் there could be an increase up to 1 degrees. And last but not least, மிஸ்ஸிங் பீரியட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா 5 நாட்களுக்கு மேலே தள்ளி போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கார்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க அண்ட் யூ வில் நோ தி ரிசல்ட்ஸ். இதில் நான் சொன்ன எல்லா சிம்டமுமே எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு சிலது இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லாமையும் இருக்கலாம். டைரெக்டாக கார்ட் டெஸ்ட்டில் போய் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. த்ரூ அவுட் தியர் ப்ரெக்னன்சி இட் வில் பி லைக் ஈஸி, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. Happy pregnancy. Stay tuned for more pregnancy related information. நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன்.